அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 23 ஜூன் 2020 இன்றைய நாளுக்கான நடப்பு நிகழ்வுகளில் இருந்து முக்கிய வினா விடைகளை நாம் தமிழில் பார்ப்போம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவு வினாக்களை தாங்கள் தொடர்ந்து பற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நாம் கேள்விக்கு செல்லலாம். கேள்வி எண் 1. லால் பேக்கியா நதியில் அமைந்துள்ள கண்டாக் அணையின் கட்டுமான பணிகளை நேபாள அதிகாரிகள் தடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த கண்டாக் அணை எந்த மாநிலத்தில் உள்ளது அல்லது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பீகார். கூடுதல் தகவல்: பீகாரின் கிழக்கு சம்பரான் மாவட்டத்தில் ஓடும் லால் பேக்கியா நதியில் அமைந்துள்ள கண்டாக் அணையில் கட்டுமான பணிகளை பீகார் மாநில நீர்வளத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அதில் ஒரு பகுதி தங்களுக்கு சொந்தமானது என கூறி நேபாள அதிகாரிகள் பணியை தடுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பீகார் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் சஞ்சய் ஷா கூறியதாவது: கண்டாக் அணை 36 மதகுகளை கொண்டது. அவற்றில் 18 மதகுகள் நேபாளத்தின் பகுதியில் அமைந்துள்ளது. அப்பகுதியில் இருந்துதான் கட்டுமானத்திற்கு தேவையான பொருளை பெற முடியும். ஆனால் அப்பகுதிக்கு செல்ல முடியாமல் தடைகளை ஏற்படுத்தியுள்ளனர். இந்திய பகுதிகளை உள்ளடக்கிய நேபாளத்தின் புதிய அரசியல் வரைபடத்திற்கு அந்த நாட்டு பார்லிமென்றம் ஒப்புதல் வழங்கிய சில நாட்களில் இந்தியா உடனான எல்லையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் நேபாளத்தின் திட்டம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேள்வி எண் 2. சென்ககுஸ் டியாயூஸ் என்ற இரு தீவுகள் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனையில் ஜப்பான் யாருக்கு எதிராக வென்றது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சீனா. கூடுதல் தகவல்: ஒகினாவா சிட்டி கவுன்சில் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நிலவிய நீண்டகால பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளது. அதாவது சென்ககுஸ் டியாசூஸ் என்கிற சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள சிறு தீவு தொடர்களில் மனிதர்கள் வசிப்பதில்லை, இவை தங்களுக்குத்தான் சொந்தம் என சீனாவும் ஜப்பானும் மோதி கொண்டன. இந்த வழக்கு ஜப்பானின் ஒகினாவா மாகாணத்தில் உள்ள இசிககி சிட்டி கவுன்சிலுக்கு சென்றது. டொனோசிரோ என்ற தீவு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்து 1200 மைல் தொலைவில் உள்ளது. 1972ஆம் ஆண்டு முதல் இந்த தீவு ஜப்பான் அரசு நிர்வகித்து வந்தது. ஆனால் இந்த தீவு உட்பட ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள சில தீவுகள் தங்களுக்கு சொந்தம் என சீனா வாதாடியது. இதனை ஜப்பான் ஏற்க மறுத்தது. கேள்வி எண் 3. கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபர் கொரோனாவுக்கு கிங் புளு என்று புதிய பெயரை சூட்டியுள்ளார் அல்லது கிங் புளு என்ற பெயரை சூட்டியுள்ளார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அமெரிக்கா. கூடுதல் தகவல்: கொரோனா தொற்று பரவலுக்கு சீனா தான் காரணம் என தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொரோனாவுக்கு குங் புளு என்ற புதிய பெயரை சூட்டியுள்ளார். கேள்வி எண் 4. லடாக்கில் இந்திய சீன வீரர்கள் மோதல் சம்பவத்தை தொடர்ந்து ரூபாய் 5000 கோடி மதிப்பிலான 3 சீன திட்டங்களை எந்த மாநில அரசு நிறுத்தி வைத்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. கூடுதல் தகவல்: ஹெங்லி இன்ஜினியரிங் திட்டத்தை ரூபாய் 250 கோடிக்கும், கிரேட் வால் மோட்டார் சுடன் ரூபாய் 3770 கோடிக்கும், பிஎம்ஐ எலக்ட்ரோ மொபிலிட்டி திட்டத்தை ரூபாய் 1000 கோடிக்கும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் லடாக் சம்பவத்தை தொடர்ந்து சீன அரசுடனான திட்டத்தை மகாராஷ்டிரா அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கேள்வி எண் 5. உலகின் முதல் 10 பணக்காரர்களின் பட்டியலில் முகேஷ் அம்பானி எத்தனையாவது இடத்தில் உள்ளார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 9வது இடத்தில் உள்ளார். கூடுதல் தகவல்: ரிலையன்ஸ் நிறுவனமானது இந்திய நிறுவனங்களில் $150 பில்லியன் என்ற சந்தை மதிப்பை தொட்ட முதல் நிறுவனம் என்ற பெயரினை பெற்றுள்ளது. தற்போது இந்திய மதிப்பில் அது 11,43,667 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராக உள்ள இவரது சொத்து மதிப்பு சுமார் 4,90,000 கோடியாக அதிகரித்துள்ளது. அதாவது 4,90,000 crore.
கேள்வி எண் 6. கீழ்கண்ட எந்த மாநிலம் முதல் பெல், அதாவது ஃபர்ஸ்ட் பெல் என்ற பெயரில் மாநில பள்ளிகளில், அதாவது மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகளுக்கான முயற்சியை தொடங்கியுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான ஆப்ஷன் பி, கேரளா. கேள்வி எண் 7. 2021ஆம் ஆண்டின் எந்த மாதத்தில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலின், அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலின் தலைமை பதவியை இந்தியா ஏற்க உள்ளது? அதாவது பிரசிடென்சி பதவியை இந்தியா ஏற்க உள்ளது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆகஸ்ட் 2021. கூடுதல் தகவல், the India, which has been elected as a non-permanent member of the Security Council, will serve as the president of powerful 15th United Nations body for the month of August 2021. The presidency of the council is held by each of the members in turn for 1 month, following the English alphabetical order of the member states' names. According to the information released by the Office of the United Nations spokesperson, India will assume the rotating presidency of the council for the month of August next year. India will preside over the council again for a month in 2022. India, Norway, Ireland, Mexico and Kenya were elected as non-permanent member of the UNSC, that means United Nations Security Council, for a 2-year term beginning January 1, 2021. கேள்வி எண் 8. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை செயல்படுத்த கீழ்கண்ட எந்த மாநிலத்திற்கு 1829 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? அது 1829 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. கேள்வி மறுபடி வாசிக்கிறேன். இது 1829 ரூபாய்னு போட்டிருக்கு. இது 1829 கோடி ரூபாய் என்று நீங்க படித்துக் கொள்ளுங்கள். கூடுதல் தகவல், the union government has approved funding rupees 1,829 crore for the effective implementation of the Jal Jeevan Mission in Maharashtra for 2020-2021. While informing Chief Minister Uddhav Thackeray about this through a letter, Jal Shakti Minister Gajendra Singh Shekhawat urged the state to take help of grassroots organizations to facilitate the process of every household getting access to drinking water by tap. கேள்வி எண் 9. ஆச்சாரிய மகாபிரக்யாவுடன் சேர்ந்து குடும்பம் மற்றும் தேசம், தி ஃபேமிலி அண்ட் தி நேஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். கூடுதல் தகவல், in writing the book, the idea of the two authors were shaped by their interaction during the past few decades with millions of countrymen hailing from different walks of life. Each interaction enhanced our experience and added to our understanding of the development of a noble family, a noble society and a noble nation. They write. கேள்வி எண் 10. இந்தியாவின் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படும் நகரம் எது? இந்தியாவின் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் தான் இந்தியாவின் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கான 10 முக்கிய வினா விடைகள் நமது டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலுடைய டிஎன்பிசி மாஸ்டருடைய இணையதளமான www.tnbcmaster.com என்ற இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. தேவைப்படும் அங்கு சென்று பார்த்துக் கொள்ளலாம், படித்துக் கொள்ளலாம். நேற்றைய கேள்விக்கான சரியான விடை கேள்வி எண் 1. வேளாண் துறை என்ற அதன் பெயரை விவசாய உற்பத்தி மற்றும் உழவர் நலத்துறை என்று மாற்றிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜம்மு காஷ்மீர். கேள்வி எண் 2. கீழ்கண்ட எந்த நாடு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரை
மாத்திரைகளை ஏற்றுமதி செய்திருக்க, அதாவது ஏற்றுமதி மீதான தடையை நீக்கியுள்ளது. கேள்வி மறுபடி வாசிக்கிறேன். கீழ்கண்ட எந்த நாடு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் ஏற்றுமதி மீதான தடையை நீக்கியுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இந்தியா. ஸோ கேள்வி எண் 1க்கான சரியான விடை சி, கேள்வி எண் 2க்கான சரியான விடை பி. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, நேற்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள் சித்திரலேகா வி, சிவசங்கரி செந்தில், லதா கேஜி, ஏஎஸ்எம்ஏ, டிஜிராஜ் செட்டியார், மணி ஆர், மகாலட்சுமி அண்ட் குணசேகரன். ஸோ இந்த சரியான விடை அளித்த அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் சார்பாக வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட், இது உங்களுக்கான கேள்வி. கேள்வியின் 1. அமெரிக்க செனட் சபையால் அமெரிக்க தேசிய அறிவியல் கழகத்தின் இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழர் யார்? ஆப்ஷன் ஏ எஸ் ரங்கநாதன், ஆப்ஷன் பி என்ஆர் கோபிநாத், ஆப்ஷன் சி சேதுராமன் பஞ்சநாதன், ஆப்ஷன் டி கல்யாணராமன். ஸோ இதில் எது சரியான விடை என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. கேள்வி 2. முதல் சர்வதேச யோகா தினம் 2015ஆம் ஆண்டில் எங்கு கொண்டாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ ரிஷிகேஷ், ஆப்ஷன் பி புதுடில்லி, ஆப்ஷன் சி வாரணாசி, ஆப்ஷன் டி டெராடூன். ஸோ இந்த 4ல் எது சரியான விடை என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ எஸ் சுப்பிரமணியன், ஆப்ஷன் பி கீதா கோபிநாத், ஆப்ஷன் சி ரகுராமராஜன், ஆப்ஷன் டி உர்ஜித் பட்டேல். கேள்வி 4. வானியல் கூர்நோக்கு அறிவியல்களுக்கான ஆரியப்பட்டா ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ நைனிடால், ஆப்ஷன் பி நியூ டெல்லி, ஆப்ஷன் சி கொல்கத்தா, ஆப்ஷன் டி டெராடூன். கேள்வி 5. வந்தே பாரத் மற்றும் சமுத்திர சேது திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ கல்வியை மேம்படுத்துதல், ஆப்ஷன் பி வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை பாதுகாத்தல், ஆப்ஷன் சி பெருந்தொற்று தாக்கம் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்து வந்த இந்தியர்களை மீட்டல், ஆப்ஷன் டி உலகம் முழுவதும் யோகாவின் சிறப்பை பரப்புதல். ஸோ மொத்தம் இந்த 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 வினாக்களுக்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. யார் சரியான விடை அளித்திருக்கிறார்கள் என்ற விவரம் நாளைய தினம் வெளியிடப்படும் வீடியோவில் பதிவிடப்படும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களது இந்த கொடுக்கப்பட்ட கேள்விகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது தவறாக குறிப்பிட்டிருந்தாலோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தகவல்களை தெரிவிக்கலாம். இதற்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் யூடியூப் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம், அல்லது டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் 2014@gmail.com என்ற இமெயில் முகவரியிலோ, அல்லது டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ஃபேஸ்புக் குரூப்பிலோ, அல்லது டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ஃபேஸ்புக் பேஜிலோ உங்களது கருத்துக்களை தகவல்களை தெரிவிக்கலாம். இதுபோன்ற நடக்கும் நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவு வினாக்கள் தாங்கள் தொடர்ந்து பெற்றிட டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.